Hey guys, welcome back yet to another video and this is Jake. You're watching Trade Insider, the free trading school. And மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தோன்னா ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நான் ஒரு ₹786 நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் அது ஸ்டாடல்னால தான். ஸ்டாடல் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸ்டாடலில் ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் கிடைக்கல. ஸோ ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இப்போ மார்க்கெட் ஒரு அரவுண்ட் ஒரு சப்ளை ஜோனில் டேப் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு மொமெண்டம் வர மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிடுவேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுறது ஆக்சுவலாக இட்ஸ் வெரி குட். 21, 22, 20.2 இல்லை மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிடலாம். நான் 3 லாட் எடுக்கிறேன். தட் மீன்ஸ் அரவுண்ட் ஒரு 120 குவான்டிட்டி. ஸோ ஓகே, மொமெண்டம் இருக்குது, என்ட்ரி ஆயாச்சு. இந்த ப்ரைஸில் 21.18 என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் வெரி வெரி குட். ஓகே, target 34, 35, 35. price reject ஆகுது once again. wait. ஸோ காய்ஸ், ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அது என்னென்னா, ஒரு டைம் ஃப்ரேமில் மட்டும் அனலைஸ் பண்ணாமல் மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணணும். ஸோ அகெயின் மறுபடியும் ப்ரைஸ் 30க்கு வருது. ஸோ 35 வேணால் அரௌண்ட் ஒரு ₹40 நம்ம டார்கெட் போடலாம். ஏன்னா 35லேருந்து ரிஜெக்ஷன் இருக்குது. ஆனால் விக் ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தேன். ஸோ மேபி அதில் ஒரு 40% ரீச் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக ₹40க்கு போயிடும். ஓகே, இப்போ மல்டி டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் இப்போ ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, மைனர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லைனா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன். ஓகே, 35 அகெயின் 33லேருந்து அகெயின் ரிஜெக்ட் ஆச்சுங்க. எக்ஸாக்டாக நான் பார்த்த ப்ரைஸ் அது 33ன்றது. நான் எதனால் டார்கெட் மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணாமல் லிமிட் ஆர்டரில் போட்டு வச்சுருக்கேன்றது நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சேட்டில் பார்த்தேன். சேட்டில் நான் பார்க்கும்போது எக்ஸாக்டாக 33ன்னு காட்டி இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால தான் நான் லிமிட் ஆர்டர் நான் 35 ஃபர்ஸ்ட் போட்டேன். ஸோ இப்போ அகெயின் பார்த்தோன்னா மார்க்கெட் அகெயின் சஸ்டைனிங். தட்ஸ் குட். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. 33லேருந்து ஒரு பெரிய ஆர்டர்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா நேரம் ப்ரைஸ் 25க்கு பிலோ போயிருக்கணும். ஸோ ஸ்டில் போகலை. அண்ட் மார்க்கெட்டும் கொஞ்சம் கீழே வருது. அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. மார்க்கெட் நம்மளோட சப்ளை ஜோனில் டேப் ஆச்சுனாலுமே கூட மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வராமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக தான். அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கெட் சைட்வேஸில் தாங்க இருக்குது. சைட்வேஸ்லேயே இதே ரேஞ்சிலே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படின்றதுனால நம்ம இந்த ரேஞ்சை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் ரொம்ப நேரம் இதிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டிக்கேயில் நம்ம மாட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டிக்கேனால் நமக்கு அகெயின் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எக்ஸிட் கொஞ்சம் ஈஸியாக ஓகே ஃபைன். மறுபடியும் 29. ஓகே, இன்கேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்னா நம்ம இமீடியட்டாக பிரேக் ஈவன்லையோ இல்லைனா லாஸ் மட்டும் ரெக்கவர் ஆகிற மாதிரி அந்த ஒரு ப்ரைஸ்லேயோ நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். ப்ரைஸ் கொஞ்சம் ரிஜெக்ஷன் தெரியுது. 45. பட் அட் த சேம் டைம் லோவர் டைம் ஃப்ரேமில் ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரியும் தெரியுது. சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா நான் எதனால் டார்கெட் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் சார்ட்டில் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேஷன்ஸ். ₹40க்கு ஒரே ஒரு வாட்டி மேபி ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனால்
இன்கேஸ் ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இங்கேயே உடனே வந்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கணும். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் ஹாவ் சம் பேஷன்ஸ். 29 அகெயின். இட்ஸ் குட் ஆக்சுவலி சஸ்டெயின் பண்ணது பாருங்கள் ப்ரைஸ் அங்கே 31 ஃபைன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், தட்ஸ் குட். ஸோ 1472 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோங்க. சாட் பார்க்கலாம். சாட்டில் ரீஃப்ரெஷ் ஆகலையா? ஓகே, அரௌண்ட் ஒரு 45 வரைக்கும் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விக். இல்லைங்க, 41 வரைக்கும் தான் போயிருக்கு. தட்ஸ் குட், ஃபைன். ஆனால் நம்ம 40 ருபீஸில் நம்ம ஆர்டர் போட்டு வச்சதுனால நமக்கு ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்படி தாங்க நான் வந்துட்டு டார்கெட் வைக்கிறேன். டார்கெட் வைக்கிறது வந்து நான் அசம்ஷனில் வைக்கலை, ஏதோ ஒரு ரவுண்ட் வேல்யூஸில் வைக்கலை, நான் சேட் பேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதனால தான் என்னோடய ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான காரணமே. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு சேட்டை பேஸ் பண்ணி சேட்டில் இருக்கிற ப்ரைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக மேக் பண்ணுவீங்க. அண்ட் லாஸை தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸிக்யூஷன் வீடியோவில் அண்ட் அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் எஜுகேஷன் பேஸ் பண்ண வீடியோவில் நான் வந்து அகைன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் until then, this is Jakir. Thanks for watching guys. I'll see you guys in the next video. Bye bye.